சரி, இதுக்கு முன்னாடி வந்து சத்தியாகிரகம் வந்து பண்ணியிருப்பார் யாரு? காந்தி. ஸோ அது எங்கெங்கெல்லாம் பண்ணியிருப்பாருங்க ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கேதா சத்தியாகிரகா, சம்பாரன் சத்தியாகிரகா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக்கு, ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அந்தந்த ஒரு ரீஜனல் இஷ்யூவை பேஸ் பண்ணி அதாவது காந்தி போய் அந்த இடத்துல அதை ஈடுபட்டு என்ன பண்ணியிருப்பார்னா அங்கே தேவைகளை பூர்த்தி செஞ்சிருப்பார். ஒரு தேசிய அளவில் ஒரு போராட்டன்றது எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது? தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய புகழ் என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதாவது காந்தியோடைய தேசிய அந்த சத்தியாகிரக இயக்கம் வந்து ஆரம்பிச்சதனுடைய முதல் புள்ளி எங்கே இருந்திருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கு சேரும். அந்த பெருமை வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ எங்கே வந்து தங்கியிருக்காரு? இப்போ கஸ்தூரி ஐயங்காரோடைய வீட்டில் தங்கி அங்கே ஒரு தீர்மானம் கையெழுத்திடப்படுகிற அந்த தீர்மானத்தின் மூலமான விளைவாக சத்தியாகிரக சபை அப்படின்னு ஒரு சபை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தீர்மானத்தில் ஆரம்பித்து அதன் விளைவாக தான் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படின்றது தேசிய அளவில் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டது. ஸோ அதோடைய ஆரம்ப புள்ளி தமிழகத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடைய பெருமை தமிழகத்துக்கு என்றைக்குமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த தீர்மானம் எப்போன்னு சொல்கிறேன். மார்ச் 21 மற்றும் 22, 1919 அந்த தேதிகளில் தான் அந்த தீர்மானம் கையெழுத்திடப்பட்டது. ஸோ இதன் விளைவாக என்ன சொன்ன? சத்தியாகிரக சபைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சபை வந்து உருவாக்கப்படுகிறது. யாருடைய தலைமையில்? காந்திஜி அதோடைய தலைவராக செயல்படணும் அப்படின்றது அந்த தீர்மானத்தில் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்க, அதில் வந்து அந்த தீர்மானத்தில் மொத்தம் 120 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவரோட வீட்டில் வெளியில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் வந்து ஒரு 120 பேர் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அந்த தீர்மானத்தில் சைன் பண்ணிட்டு ஸோ அதோட தலைவராக வந்து சபை ஒன்று உருவாக்குவாங்க. அந்த சபையோட தலைவராக காந்திஜி நிறுவ பண்ணி ரவுலட் சத்தியாகிரகம்ன்றதை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. எங்கே எடுக்கப்படுகிறாங்க? சென்னையில் தான் எடுக்கிறாங்க, மெட்ராஸ். ஸோ அந்த தீர்மானத்தில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்தில் சில மையங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தந்த மையங்களில் ரவுலட் சத்தியாகிரகம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி அந்த மையங்களை தேர்ந்தெடுத்த மையங்கள் என்னென்னா தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. ரவுலட் சத்தியாகிரகங்கள் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் நடைபெறணும் அப்படின்னு ஒரு முக்கிய மையங்களாக ஒரு 4 மையங்களை வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக என்ன சொல்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தீர்மானம் படி 4 மையங்கள் என்னென்ன? தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி. ஸோ அந்த தீர்மானத்தில் இன்னொரு விஷயம், ஏப்ரல் 16, 1919 அந்த நாளை வந்து கருப்பு நாளாக அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அந்த கருப்பு நாளாக எடுத்துகிட்டு வராங்க அந்த தேதியை? சொன்னாங்க ஜாலியன் வாலாபாக்ங்க. ஸோ அதை கருப்பு நாளாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரவுலட் சத்தியாகிரகமே எதுக்கு? அந்த ரவுலட் ஆக்ட் இருக்கணும் இல்லையா, இல்லாமல் கைது செஞ்சு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்ல, இந்த 2 வருஷம் தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டங்கள் இருக்கும்ல. ஸோ அதுக்கு எதிரானது தான். ஸோ இதுக்கப்புறமா இது முடிஞ்சிருச்சு இல்லையா, இதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்களே, உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். அந்த பொதுக்கூட்டம் எங்கன்னா திருவல்லிக்கேணி பீச்சில் நடக்குது. அது என்னது? ட்ரிப்ளிகேன் பீச்னா அந்த மெரினா பீச் அந்த பகுதியில் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டம் ரவுலட் சத்தியாகிரகத்தின் முதல் பொதுக்கூட்டம் எங்கே நடைபெற்றது? திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்றது. ஸோ இந்த கூட்டத்தில் வந்து 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதில் என்னென்னா பப்ளிக் வந்து ஒரு பகுதியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த ரவுலட் சத்தியாகிரகம் எதுக்கு? ஸோ இதோட நோக்கம் என்ன? இதில் என்னென்ன போராட்டங்கள் ஈடுபடலாம்? என்ன சொல்லுவாங்க? நான் வயலன்ஸில் எதுவும் ஈடுபடக்கூடாது, ஏன்னா சத்தியாகிரகம் பண்ண போகிறாங்க இல்லையா. இன்னொன்று லேபர்ஸ் யூனியன். ஸோ இந்த பொதுக்கூட்டம் யாரோட தலைமையில் நடக்குது? காந்தியோட தலைமையில் நடக்குது. இந்த பொதுக்கூட்டம் லேபர்ஸ் யூனியன் அந்த ஆட்கள் மட்டும்தான் அதில் பங்கு கொள்வாங்க. ஸோ அந்த லேபர்ஸ்லாம் என்னென்ன போராட்டம் பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணணும், இல்லை அந்த வேலைக்கே போகக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணணுமா, அதெல்லாம் விஷயங்கள்லாம் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் நடக்கும். 2 பந்தல் போடப்பட்டிருக்குமோ அதில் ஒரு பந்தலில் என்ன பண்ணுவாங்க? லேபர்ஸ் யூனியன் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு பந்தலில் ஜென்ரல் பப்ளிக் உட்காந்துருப்பாங்க. இதை வந்து காந்தி பேசுவார். இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? நார்மலாக திருவிக்காவும் வாதியா அவருடைய தலைமையில் இது நடக்கும். திருவிக்காவும் வாதியாவும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ படிச்சிருக்குமே, எங்கே? இப்போ தான் சுயாட்சி இயக்கத்தில் படித்தோம் இல்லையா.